ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த காஃபி கப் பார்த்தாலே உங்களுக்கு தோணியிருக்கும், சரி நான் இந்த காஃபி கப் வந்துட்டு வீடியோ போட்டிருக்கதால இதில் காஃபி போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அதுக்காக கிடையாது. நம்ம என்ன தான் அந்த காஃபி கப்பில் வந்து யூஸ் பண்ணி காஃபி குடித்தாலுமே நம்ம வந்து சில்வர் கப்பில் ஃபஸ்ட்டு காஃபியை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம அந்த காஃபி கப்பில் வந்து ஊற்றி குடிக்க முடியும். பீங்காங்கப்பாக இருக்கட்டும், கிளாஸாக இருக்கட்டும், அப்புறமேட்டுக்கா வந்துட்டு இதுமாதிரி மண்பாண்ட இதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா கப்லேயும் வந்து சர்வ் பண்ணிவிட்டு நம்ம போய் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி இல்லை, நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கப்லேயே தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவேன், ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கப் கிடைக்கிற காஃபியில் அரை கப் தான் கிடைக்கும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஆற்றும் போதே பாதி வந்துட்டு கீழே வந்து சிந்தும் போது உங்களுக்கு வந்து பாதி கப் காஃபி தான் கிடைக்கும், ஒரு கப் காஃபி முழுசாக கிடைக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதை நான் நிறைய வாட்டி அனுபவப்பட்டிருக்கேன், அதை உங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன். காஃபி குடித்த அடுத்த செகண்ட் அடுப்பை பற்ற வச்சு பூண்டு காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வழக்கம் போல் வந்து கடுகு, வெந்தயம், கொஞ்சம் மிளகு அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவேன். பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்த பிறகு தான் நான் எப்போயுமே கருவேப்பிலை சேர்த்துப்பேன். ஏன்னா கருவேப்பிலை வந்துட்டு முன்னாடியே போடும்போது எனக்கு என்னவோ கொஞ்சம் வந்துட்டு வேறு மாதிரி பச்சை கலராக இருக்கிறது வந்து மாறிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு இது. அதனால் எப்பவுமே இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு தான் சேர்ப்பேன். காரம் கம்மியாக சேர்க்குறதால நான் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கிட்டேன். நிறைய காரம் சேர்க்குறவங்க வந்துட்டு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துப்பாங்க. இங்கே இதுவே காரம் அதிகம் சொல்லுவாங்க. பசங்க வந்துட்டு தக்காளி சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக நான் வந்து எப்போயுமே அரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவேன். இதெல்லாம் நல்லா வந்துட்டு வதங்கின உடனேவே மிளகாத்தூள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவேன். நான் ஒன்று வந்து மறந்துட்டேன், இது வடகம் வந்துட்டு முன்னாடியே போகிறதுக்கு மறந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு சிம்பா வந்து வெளியே வந்துட்டு பால் வந்து அடியில் வந்து மாட்டிக்கிச்சு சொல்லிட்டு கத்திகிட்டே இருந்தான். அது எடுக்க போன டைமில் அதை மறந்துட்டேன். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே வந்துட்டு அந்த தக்காளி வதங்குற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு மிளகாத்தூள், அதுக்கு தேவையான தனியாத்தூள் கொஞ்சம் தனியாக சேர்த்துப்பேன். ஏன்னா காரம் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் காரமாக இருந்தாலுமே யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் எப்போயுமே தனியாத்தூள் தனியாக ஒரு வாட்டி சேர்த்துப்பேன். அது நல்லா வந்துட்டு அந்த பச்சை வாடை போகையும் புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேன். நல்லா அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் கொஞ்சம் கசிஞ்சு வர வரைக்கும் விட்டு வச்சுருவேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பிச்சிருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காகவே வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அடுத்த வேலையை கவனிக்க போயிடுவேன். அதுதான் நான் பண்ணுற வேலை. இது பக்கத்தில் நின்றுட்டுருக்க முடியாதுல்ல. அடுத்த வேலையை என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தோடனே இன்னொரு வாட்டி இப்போ பார்த்தோன்னா நல்லா கொதித்து எண்ணெய்லாம் வெளியே வந்துருச்சு. டிஃபன் பாக்ஸ் சீக்கிரம் கட்டணும், டைம் ஆகுது. அதுக்காக தான் வந்துட்டு கடகடன்னு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் கொதிக்க விட்டுட்ருக்கேன். இல்லைனா வந்துட்டு நார்மலாக வீட்டில் இருக்கிறதா இருந்தால் பொறுமையாக செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுவேன். இப்போ நல்லாவே கொதித்து கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க வச்சேனுமே நல்லாவே கெட்டியாகிடுச்சு. இப்போ பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கேட்டபோது பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் டிஃபன் பாக்ஸ் கேட்டல பையனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எடுக்கும்போது பாருங்கள் இப்படி வருது. இதெல்லாமே இவங்க பூண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பூண்டெல்லாம் குழந்தைங்க வந்து நல்லா கொடுக்கணும். எல்லா பசங்களும் பூண்டு உடம்புல சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது. கண்டிப்பாக சேர்த்துக்குங்க.